சின்ன குழந்தை கூட அரசியல் ஞானம் இருக்கும் போல அவருக்கு என்ன அரசியல் கத்துக்கிட்டு வந்தாரு, அவரெல்லாம் எப்படி ஒரு சபாநாயகரை உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல. இந்த அப்பாவும் சொல்றார், இதுல என்ன ஒரு கூத்து அப்படின்னு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கோவில்பட்டியில ஒரு ஏற்கனவே இருந்த சந்தை நகராட்சி மார்க்கெட்டை இடிச்சுட்டு நாங்க புதுசா கட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதுல கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டாங்க. அதுக்கு எல்லா இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் வெளியே துரத்தி விட்டுட்டு வம்படியா கடையை வச்சிருந்தவங்க எல்லாம் ஜேசிபியை கொண்டு போய் இடிச்சாங்க. கடையை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க, ஜேசிபியை வச்சு இடிச்சு நாய்படாத பாடம் அடிச்சு வெளியில துரத்தினாங்க வியாபாரிகளை. அந்த வியாபாரிகள் வெளியில வந்தவங்க எங்களுக்கு நாங்க தனியாவே ஒரு மார்க்கெட் நாங்களே சொந்தமா இடம் வாங்கி அங்க நாங்க மார்க்கெட் அமைச்சுக்கிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்களை சீரழிக்காத குறை கிடையாது. எல்லா பக்கமும் அலைய விட்டு அவங்க எல்லா பக்கமும் கண்ணீர் அடிச்சு பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு துணை நின்று நம்ம பல ஆர்ப்பாட்டங்கள் பண்ணோம். அவங்களுக்கு அவங்க வேண்டிய இடத்துல அவங்க கடையை அமைக்கணும், அதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி போராடணும். இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகராட்சி சேர்மனா இருக்கட்டும், கீதா ஜீவனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அதை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு இருந்தவங்க. ஆனா இப்போ அவங்க பல போராட்டங்கள், வியாபாரிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பல போராட்டம் செஞ்சு இன்னைக்கு அந்த இடத்துல மார்க்கெட்டை புதுசா எல்லா அனுமதிகளும் ப்ராப்பரா வாங்கி இன்னைக்கு புதிய கட்டடம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டு விழா. இன்னைக்கு ஆட்சியில் அவன் தான் உட்கார்ந்துருக்கான், வேற வழியும் கிடையாது. ஏன்னா இன்னொரு 4-5 அப்ரூவல் கொடுக்கணும். அதுக்கு நீ தலைமையை என்னைய போட்டு போயிங்க, நாங்க அப்ரூவல் கொடுக்கணும்னு கேட்கறாங்க. வேற வழி இல்லாம இவங்களும் சரி நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவையும் கீதா ஜீவனையும் அதே நகராட்சி பண்ணவே விட மாட்டேன்னு சொன்னாலும் அதே நகராட்சி சேர்மனையும் உட்கார வச்சுட்டு அந்த அடிக்கல் நாட்டு விழா நடத்துறாங்க. வெக்கமே இல்லாம இவங்க அந்த அடிக்கல் நாட்டு விழாக்கு அவங்களே ஒத்துக்கிறாங்க. நாங்க பல இன்னல்கள், இவங்க இந்த வியாபாரிகள் எல்லாம் பல இன்னல்களுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்டை திறந்திருக்கிறாங்க. இன்னல் கொடுத்தவங்களே இவங்க தான். ஆனா அவங்களே பெருமையா சொல்லிக்கிறாங்க, இன்னல்களுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்டை திறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதுல நம்ம அப்பா ஒரு அறிவாளித்தனமாக அரசியல் பேசுறேன்னு சொல்லி மார்க்கெட்டை திறக்கிறதுக்கு வந்தேன்னா மார்க்கெட் வியாபாரிகளை பத்தி பேச, அவங்களை முன்னேற்றம் அடைகிறத பத்தி வாழ்த்திட்டு போ. இதுக்கு வந்திருக்க அங்க அரசியல் பேசுறதுக்கு போயிட்டாங்க. மார்க்கெட்டுக்கும் பிரதமர் மோடி பட்ஜெட் விளக்கத்தில் போட்டாரு. பட்ஜெட்ல PM ஸ்ரீ கல்வி திட்டம், குலக்கல்வி திட்டம், அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க மாட்டுக்கு அடுக்கடுக்கா வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. நம்முடைய பாரத பிரதமர் எண்ணற்ற பல திட்டங்களை கொண்டு வந்தார். விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதே அப்பாவும் நீலி கண்ணீர் அடிக்கிறார், வியாபாரிகளுக்கு அறிவுரை சொல்றார். இந்த விவசாயிகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறான், அதனால நீங்க விவசாயிகள் எல்லாம் நல்லபடியா நீங்க கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வியாபாரிகளுக்கு அறிவுரை சொல்றார். இதை சொல்றதுக்கு வெட்கப்பட வேணாமா? ஒரு ஆளுங்கட்சியுடைய மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு விவசாயி இன்னும் கஷ்டப்பட்டு இருக்க அவனை பார்த்து பரிதாபப்படுற நிலைமையை நீயே வச்சிருக்கிற அப்படின்னா நீ வெற்றி தலையக்கூடிய வேண்டியது விவசாயிகள் அல்ல சகோதரர்களே. இந்த ஆட்சியாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் தான். இந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். பல மாற்றங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு என்னைக்குமே மோடியா பாரதிய ஜனதா கட்சி எல்லாமே நீ என்கிட்ட தான் இதை வாங்கணும், 6000 ரூபாயா எங்க வீட்டுக்கு வாசல்ல ஒரு 2 மணி நேரம் நின்றுட்டு பாரதிய ஜனதா கட்சிக்காரன்ட்ட வாங்கிட்டு போயா அப்படின்னு யாரும் சொல்லல. உங்களுடைய அக்கௌண்ட் வருது, உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் போடணுமா அதுக்கு மானியம் வருது. உங்களுக்கு விவசாய கருவிகள் வாங்கணுமா, டிராக்டர் வாங்கணுமா அதுக்கு மானியம் வருது. ஆனா இது எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகம் இன்னமும் அடிச்சு அதை அவன் கீழே இருக்கிறவங்க வச்சு வாங்கி சாப்பிட்டு இருக்கான். ஒவ்வொரு ஊருக்கும் இத்தனை டிராக்டர் மானியத்தில் கொடுக்கணும்னு இருக்கு. அதை கூட திராவிட முன்னேற்றக்காரன் அவன் ஆளுங்கதான் வாங்கி வச்சிருப்பான். பிரதமர் கொண்டு வர அத்தனை திட்டத்தையும் ஏமாத்தி வாங்கி வச்சிருக்கிறது திராவிட முன்னேற்றக்காரன். இன்னைக்கு PM ஸ்ரீ கல்வி திட்டத்தை பத்தி அவர் அப்பாவு அந்த மேடையில சொல்றாரு. பாரத பிரதமர் ஒரு அருமையான திட்டம் PM ஸ்ரீ கல்வி திட்டம். அது ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு கிராமத்திலையும் சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க கூட தரமான கல்வி அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பிரதமர் ஒவ்வொரு கிராமத்துக்கும் CBSE தரத்துல கல்வியை கொண்டு வரணும். இன்னைக்கு இருக்கிற அரசாங்க கல்வியில எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பள்ளிக்கூடத்தை நடத்துறதுக்கே வக்கலம். இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் 48 பள்ளியை முந்தா நேரத்து க்ளோஸ் பண்றதுக்கு ஆர்டர் போட்டிருக்கானுங்க. ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு துப்பே இல்லாத ஒரு அரசாங்கம் இது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அப்பேற்பட்ட அரசாங்கம் நடத்திட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில
பாரத பிரதமர் சொல்றாரு முழுசா நாங்க ஃபண்ட் தரோம், நாங்களே கட்டிடம் கட்டுறதுக்கு ஃபண்ட் தரோம், நீங்க இடத்த மட்டும் கொடுங்க, அந்த இடத்துல ஃபண்ட் நாங்க இது பண்றோம். இவன் என்ன கேட்கிறான்? ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு இவன் சொல்ற குற்றச்சாட்டு என்ன? அதுல வந்து சமஸ்கிருதத்தை படிக்க சொல்றாங்க, அதனால நாங்க எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழுக்கு எதிர்ப்பா வந்து ஒரு மொழியா? அவங்க எதுக்கு எடுத்தாலும் தமிழ் தமிழ்னு சொல்லி எடுத்துறது. இன்னைக்கும் சகோதரர்களை நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல, ஆனால் வாய்ப்பு கிடைத்தால் நீங்க ஒரு தடவை குஜராத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க. குஜராத்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒன்னும் ஹிந்திக்காரர் கிடையாது, அவர் ஒரு குஜராத்தி. எப்படி நம்ம ஒரு தமிழன் அப்படின்னு பெருமைப்படுறோமோ அவர் அதே மாதிரி ஒரு குஜராத்தி. குஜராத் மாநிலத்தில் குஜராத்திக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஒரு பஸ்ல நீங்க ஏறினீங்கன்னா கூட இன்னைக்கு நம்ம ஊர் பஸ்ல அந்த பஸ் ரூட் நம்பர் போட்டிருப்பான், அது கூட நம்ம எல்லாமே இங்கிலீஷ் நம்பரா போட்டிருக்கோம். பாதி பஸ்ல இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கான். ஆனா குஜராத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த நம்பர் முதற்கொண்டு குஜராத்தில தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சென்னைக்கு போறீங்க, சென்னையில போய் நான் என்ன இந்த ஏரியாவுக்கு போனுங்க, தாம்பரத்துக்கு போகணும், எந்த பஸ்ல ஏறணும்னு கேட்டா 12B ஏறி போப்பா அப்படின்பீங்க. ஆனா நீ அங்க உங்களுக்கு 12B சொன்னாலும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது 12B எதுன்னு. அந்த அளவுக்கு அங்க உள்ள மாநிலத்துடைய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறார் நரேந்திர மோடி. அவங்களுடைய முதல் மொழி அதிகமா குஜராத்தி தான் பேசுறாங்க. ஹிந்தி அவங்களுக்கு பெருசா தெரியாது, ஹிந்தி பேசுறவங்க கம்மி, இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது முக்காசி பேருக்கு. இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் தான் இங்கிலீஷ் நாங்க அதிகமா படிக்க வச்சுட்டோம், இங்கிலீஷ் எல்லாரும் இங்கிலீஷ்ல படிக்க வச்சு தமிழை மறக்க வச்சுட்டான். ஆனா தமிழ் நம்மகிட்ட அரசியல் பண்றான். ஆனா இங்கிலீஷ் படிச்சவங்க எல்லாம் அந்த ஆட்ல வாழ்ந்துட்டு இருக்கானான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இன்னைக்கு குஜராத்துக்காரன் தொழில கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கிறான் உலக நாடுகள் மத்தியில. இன்னைக்கு நம்மளுடைய இங்க படிச்சுட்டு வேலை இல்லாம ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிறவன் செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கான். அவன் கல்விக்கு இன்னைக்கு கல்வி இங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாமே திராவிட முன்னேற்றத்துக்காரனும் அவங்களோட திராவிட கழகத்துக்காரங்க கிட்டே இருக்கு கையில. ஒவ்வொரு மாணவனுக்கும் ஸ்கூல் பீஸ் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் வாங்கிட்டு இருக்கிறான். இது எல்லாத்தையுமே உழ வைக்கிறதுக்கு தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கல்வியில வந்து ஒரு அடிப்படை தேவை. ஒரு மாணவனுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு கல்வி என்பது அடிப்படை தேவை, அவனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாரு. நீட்டு தேர்வு மூலமா சாதாரண அடித்தட்டு மக்கள், நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு MBBS டாக்டர் ஆகிட்டு இருக்கிறாங்க. நீட்டு தேர்வு எழுதி அதுல பாஸ் ஆனா போதும் உங்களுக்கு MBBS சீட்டு. ஒவ்வொரு வருஷமும் 10,000 இருந்து 15,000 சீட்டு MBBS சீட்டு அதிகரிச்சுட்டு இருக்குது. புதுசா கல்லூரிகள் MBBS கல்லூரி கொண்டு வந்துட்டு இருக்கிறான். அதே மாதிரி இப்ப இந்த PM ஸ்ரீ கல்வி திட்டத்து மூலமா ஸ்கூல் ஒவ்வொரு கிராமத்திலையும் தரமான CBSE ஸ்கூல், அதே மாதிரி நவோதயா ஸ்கூல், இது எல்லாமே CBSE தரத்துல எல்லா மொழிகள் மும்மொழி கொள்கை சொல்லியிருக்காங்க. மும்மொழி நீங்க இந்த மொழி தான் படிக்கணும்னு யாரையும் சொல்லல. அந்த மாணவர்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க படிக்கட்டும். தமிழ் படிப்பா முதல் தமிழ் வந்து கட்டாயம், தமிழ் இல்லாம நீங்க படிக்க முடியாது கல்வி. அதுக்கு அடுத்தது எனக்கு இங்கிலீஷ் வேணுமா, இங்கிலீஷ் பெரும்பாலும் நம்ம பையங்க படிக்கிறாங்க, படிக்கட்டும். 2வது மொழி இங்கிலீஷ் படிக்கட்டும். 3வது மொழி அவன் என்ன மொழி வேணா தேர்ந்தெடுக்கட்டும். ஹிந்தி படிக்கணும்னா ஹிந்தி படிக்கட்டும், இல்ல வேற ஏதாவது மொழி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஜெர்மன் பிரெஞ்சு. எத்தனையோ பேர் பணம் கட்டி படிச்சிட்டு இருக்கிறாங்க சகோதரர்களை. இந்த ஜெர்மன் மொழி, ரஷ்யாக்கு பிரெஞ்சு, இது எல்லாமே பணம் கட்டி நம்மளுடைய மாணவர்கள் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதை இலவசமா கொடுக்கணும் தான் மோடி சொல்றார். ஆனா இவன் உடனே அவர் வந்து சமஸ்கிருதத்தை படிக்க சொன்னாரு, அதனால நாங்க எதிர்க்கிறோம். எதுக்கு எதிர்க்கிறோம்? இந்த கல்லூரிகளும் சரி இந்த கல்வி நிலையங்களும் நம்மளுடைய கிராமத்துக்கு வந்துருச்சுன்னா இவங்க நடத்திட்டு இருக்கிற இந்த கட்டண கொள்ளை எல்லாம் தவிடுபடி ஆயிரும். திருப்பியும் வந்து பீஸ் எல்லாமே 5,000 10,000க்கு பீஸ் கொண்டு வர நிலைமைக்கு மாறிடும் ஒரே காரணத்தினால இந்த திட்டங்கள் எல்லாம் எதிர்த்துட்டு இருக்கிறான். ஆக இந்த மாதிரி சாதாரண நம்முடைய மக்கள் அடிப்படை தேவைக்கு வர வேண்டிய திட்டத்தை எல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உடனே ஒரு பூச்சாண்டி கட்டுறது. மோடி அரசு உங்களை வந்து வஞ்சிக்கிறது, அதுக்கு வந்து உங்களுடைய பணத்தை திருட முயற்சிக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு கதையா கட்டுறது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒண்ணு சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. எண்ணற்ற திட்டம் இன்னைக்கு நாங்க இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தை பேசணும்னா 1 2 கிடையாது, எண்ணற்ற திட்டம். இன்னைக்கு ஊசி நமக்கு கொரோனா காலத்துல நம்ம இந்த உலக நாடுகளே ஸ்தம்பிச்சு போய் நின்ன நேரத்துல 120 கோடி மக்களுக்கும் இலவசமாக ஊசியை போட்டார். பணம் வந்து யார்ட்டையும் வாங்கிட்டு போடல, இலவசமாக ஊசி போட்டார். இதே திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு ஆட்சியில காங்கிரஸும் மேல இருந்திருந்ததுன்னா நிலைமையை நினைச்சு பாருங்க சகோதரர்களே. உனக்கு உயிர் வேணுமோ 10,000 பெருசா 10,000 கட்டு உனக்கு ஊசி போடுற எல்லார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பான்.
அடுத்த ஒரு 20 தலைமுறைக்கு இன்ப நிதியோட கொலை பேரனுக்கும் சேர்த்து சொத்து சேர்த்து வச்சிருப்பான். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் நலச்சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இலவசமாக ஊசியை கொண்டு வந்து போட்டாங்க.